அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இத்தன நாளா அனிதா ராதாகிருஷ்ணன கைது பண்ணாம, இன்னைக்கு ஏன் திடீர்னு தாவேகா அரசு, தமிழ்நாடு அரசு, இல்ல விஜய் அவர்கள் கைது பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன கைது பண்ணணும் அப்படின்னா, எப்பயே இவங்க கைது பண்ணியிருக்கலாம். ஏன்னா வழக்க வந்து பல வாரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. ஆனா ஏன் இன்னைக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. தாவேகா அரசு லீகல் விங்ல அதாவது தமிழக வெற்றி கழகம் நாங்க லீகல் விங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்க சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு இந்த கைது மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, திமுகவுக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, இந்த வழக்கு சம்பந்தமா அனிதா ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி தாவேகா அரசு வழக்கு பதிவு செய்து அடுத்த நாளே மனுஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனுவை போட்டுடுறாரு. சோ அந்த முன்ஜாமீன் மனு இன்னைக்கு காலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. நீதிபதிகள் இந்த முன்ஜாமீன் மனு எடுத்து பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே இல்லையே, இந்த ஆள் தான் தப்பு பண்ணியிருக்காரு, முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கசக்கி இந்தாண்ட தூக்கி போடுறதுக்குள்ள நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை போயிட்டு அவரை சரௌண்டிங் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளவு நாள் தாவேகா வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த அனிதா ராதாகிருஷ்ணனை முன்கூட்டியே கைது பண்ணி அவரு திடீர்னு ஜாமீன் உயர்நீதிமன்றத்தில் போட்டு உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திமுக என்னென்னலாம் சொல்லுவாங்க, தாவேகா தப்பா அரெஸ்ட் பண்ணிடுச்சு, அவர் தப்பே செய்யாம அரெஸ்ட் பண்ணிடுச்சு, அதனால தான் நீதிமன்றமே ஜாமீன் கொடுத்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு பல உருட்டுகள் உருட்டி இருப்பாங்க. சோ தாவேகா வெயிட் பண்ணிருக்காங்க. உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்ஜாமீன் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே கொத்தா வாப்பா ராசா அப்படின்னு தூக்கிட்டு போய் இன்னைக்கு ஜெயில உட்கார வச்சிட்டாங்க. எவ்வளவு நாளா வேண்டிட்டு இருந்தோம். நான்லாம் திமுக ஆட்சியிலேயே பல நாள் வேண்டிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த பாஜக இருக்காங்கல்ல, டெல்லி பாஜக, இந்த திமுக காரங்க யாரையாவது கைது பண்ணுவாங்க, ரைடு நடத்துறாங்க, இடி ரைடு நடத்துறாங்க, சிபிஐ ரைடு நடத்துறாங்க, இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்துறாங்க. சோ இந்த பாஜக காரங்க இந்த திமுக காரங்க யாரையாவது கைது பண்ணுவாங்கன்னு 5 வருஷமா காத்திருந்துகிட்டே இருந்தேன். செந்தில் பாலாஜியை தவிர யாரையுமே கைது பண்ணல. எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் இல்ல. பட் ஆனா இப்போ தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறமா அதே கேள்வியை நம்ம வச்சோம். என்னப்பா தாவேகா அரசும் அங்கங்க ரைடு பண்றாங்க, சேகர் பாபு மேல வழக்கு போடுறாங்க, நம்ம செந்தில் பாலாஜி மேல வழக்கு போடுறாங்க, கேஎன் நேரு மேல வழக்கு போடுறாங்க, யாரையுமே கைது செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் திமுக ஆட்சி இருந்தப்போ பாஜக செய்வாங்கன்னு சொல்லி 5 வருஷம் ஏமாந்தோம். பட் ஆனா தாவேகா அரசு ஒரு 50 நாள்லயே இந்தாங்க ஸ்வீட், தமிழ்நாட்டு மக்களை எடுத்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கைது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பிஜேபி கூட கம்பேர் பண்றப்போ தாவேகா வேகமா இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்கூடா பாக்குறேன். திமுகவை போட்டு தள்ளியே ஆகணும், யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ தூக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கைது மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் நான் வந்து விஜய் வந்து இன்னும் நடிகரா தான் பாக்குறேன், தலைவரா ஏத்துக்க முடியாது அது இதுன்னு சொல்லி உருட்டிட்டு இருப்பாங்கல்ல, இந்த ராசா மாதிரியான நபர்கள்லாம் என்னென்ன பேச்சு பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் மனசுக்குள்ள ஒரு ஜுரம் வந்திருக்கும். என்னடா அது, நம்ம பேசினா ஒன்றும் கைதுலாம் நடக்காது, நம்ம அப்படியே வாய்ஸ் சவடாலே காலத்தை ஓட்டிடலான்னு இருந்தோமே, இந்த ஆளு கைது பண்ணிட்டாரு, இனிமே நம்ம வாயை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த பொன்முடி, துரைமுருகன், ராசா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்நேரம் பயம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இனிமே தாவேகா குறித்தோ விஜய் குறித்தோ அவதூறா பேசுறதுக்கு, அவங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு பயம் அப்படிங்கிறது வந்திருக்கும். எல்லாம் ஃபெவிகால் வாங்கி வச்சு வாயை ஒட்டிக்கிட்டு இனிமே அமைதியாயிடுவாங்க. சும்மா வாய்ஸை விடாது, நம்மளை யார் கைது பண்ணிடுவாங்க, நம்ம முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர், இந்தியாவிலே அத்தனை கோடி ஊழல் பண்ண அமைச்சர், நம்மளை யார் கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல்ல தான் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த துணிச்சல் இன்னையோட காணா போயிடுச்சு. இனிமே திமுக எப்படி வாயை திறக்குது, தைரியம் இருக்கா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன வழக்கு அப்படின்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன வழக்குல கைது பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா ஒரே ஒரு ஒன்லைன்ல சொல்லிடுறேன். கருணாநிதிக்கு 108வது பிறந்த நாள் விழா இந்த வருஷம் வந்ததுங்க. ஜூன் 3ஆம் தேதி பிறந்தாருன்னு நினைக்கிறேன் நம்ம கருணாநிதி. ஸோ அவருடைய பிறந்த நாளுக்கு அங்கங்க சில ஃபங்க்ஷன்லாம் திமுக காரங்க எடுப்பாங்கல்ல, அது மாதிரி எடுத்தாங்க. அதுல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல ஆத்தூர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது திமுக போட்டிருக்காங்க. அங்க போன அனிதா ராதாகிருஷ்ணன் போகலாம், பேசியிருக்கலாம், கலைஞர் வாழ்க, கருணாநிதி வாழ்க, அவருடைய மகன் ஸ்டாலின் வாழ்க, அவருடைய மகன் உதயநிதி வாழ்க, உதயநிதியோட மகன் இன்பநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிட்டு இருந்திருக்கலாம். அங்க போய் நான் திமுக கிட்ட ஸ்கோர் பண்றேன் பாரு, திமுக குடும்பத்துக்கு க்ளோஸ் ஆகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பிடிச்சி அடிச்சாரு. விஜயை பத்தி விமர்சனம் வச்சாரு. விமர்சனம் வைக்கிறது முதலமைச்சர் கிடையாது, நாமெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியவே விமர்சனம் வைப்போம், அது பிரச்சனை கிடையாது. விஜயை பத்தி அவதூறா பேசினது,
ஆபாசமா பேசினது, அவருடைய பர்சனல் லைஃப் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை பத்திலாம் எடுத்து பேசினதோட மட்டும் இல்லாம ஒருமையில முதலமைச்சர் அப்படின்னு கூட பார்க்காம அந்த திமுகவுடைய அந்த டிஎன்ஏ தான் எப்படி பேசும்னு தெரியும்ல, சோ அத மாதிரி பேசியிருந்தாரு. யாரும் வழக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற துணிச்சல்ல பேசியிருந்தாரு. சோ இது சம்பந்தமா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தாவேகா நிர்வாகி வந்து இத மாதிரி முதலமைச்சர் குறித்து இதை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள தான் அந்த கூட்டம் நடந்தது அப்படிங்கிறதுனால சம்பவம் எங்க நடக்குதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் தானே எடுப்பாங்க கேஸ். சோ அங்க போய் கேஸ கொடுக்குறாரு. கேஸ் கொடுத்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க பார்க்காத கேஸா, திமுக பார்க்காத கேஸா, திமுக லீக் இவங்க எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியே இருந்தாரு. இதெல்லாம் நாங்க பார்க்காத கேஸா அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் போட்டிருந்தாரு. பட் இன்னைக்கு முன்ஜாமீன் மனு ரத்தான உடனே வாங்க ராசா வாங்க ராசா அப்படின்னு சொல்லி அப்படியே சுகபோக மரியாதையோட இன்னைக்கு கூப்பிட்டு போய் ஜெயில நம்ம தலைவரை உட்கார வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஷாக் அப்படின்னா, இவர் ஏதோ அங்க வந்து லோக்கல்ல வந்து வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருங்க. போயிட்டு இத மாதிரி கைது பண்ண ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்க போயிருக்காங்க. அங்க இவர் பார்த்த உடனே அட்வொகேட் இருந்தா தான் வருவேன், நான் அட்வொகேட் இருந்தா தான் வருவேன், அட்வொகேட் இல்லைன்னா வரவே. ஏங்க உங்க ஆட்சியில எத்தனை பேர் அட்வொகேட் இல்லாம நைட்டோட நைட்டா பூந்து கைது பண்ணிருக்கீங்களா, கடத்திட்டு போயிருக்கீங்களான்னு தெரியாம திமுக ஆட்சியில எத்தனை பேரை கைது பண்ணீங்க, அதெல்லாம் மறந்துட்டார் போல அனிதா ராதாகிருஷ்ணன். என்ன சொல்றாரு அப்படின்னா, அட்வொகேட் இல்லாம நான் வரமாட்டேன், அவங்க ஆட்சியில என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி பேசிட்டே இருந்தாரு. பட் இல்ல சார் நாங்க உடனடியா கைது பண்ணோம். அங்க தாவேகாவில இருந்து பிரஷர் போல, விஜய் அவர்களே நேரடியா பிரஷர் போட்டாங்களா இல்ல ஆதவர்ஜுனா போட்டாரான்னு தெரியல அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இல்ல சார் நாங்க உடனடியே கைது பண்ணோம். கைது பண்ணுமா, என்னதான் இருந்தாலும் நான் முன்னாள் அமைச்சர், அதாவது கார் வச்சிருக்கேன், நான் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கேன், மூத்த அமைச்சரா இருந்திருக்கேன், இன்னால் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன். சோ என்னாலாம் நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் ஜீப்ல எல்லாம் உங்க வண்டியில எல்லாம் வர முடியாது, நான் என்னுடைய கார்ல வரேன். இல்ல சார் எங்களுக்கு அப்படி உத்தரவு இல்ல, நீங்க எங்க வண்டியில தான் வரணும், வரலன்னா அப்புறம் வர வைக்க வேண்டியது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போனதுக்கு அப்புறம் பேசாம அப்படியே அம்முனி பம்மா ஏறி போலீஸ் அவங்க எடுத்துட்டு வந்த கார்லயே நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஏறி போயிருக்காரு. திமுகவில் நடந்த முதல் பெரிய கைதா இத நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா திமுக நபர்கள்லாம் யாருமே கையை வைக்க, அதிமுக வந்தாங்கன்னா திமுக மேல கையை வைக்க மாட்டாங்க, திமுக வந்தாங்கன்னா அதிமுக மேல கையை வைக்க மாட்டாங்க, பிஜேபி ஏதாவது பூச்சாண்டி காட்டுவாங்க ரைடு நடத்தி கையவே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற இதுதான் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை கைது பண்ணதை தாண்டி திமுகவில் பெருசா என்ன நடந்தது சொல்லுங்க. அங்க 2G அதுல போனாங்க விடுங்க. பட் இங்க சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணி காட்டினாங்க கருணாநிதி. அதை தாண்டி இங்க வேற யாரு, தமிழ்நாட்டு போலீஸை வச்சு எந்த முக்கியமான நபர்களை இதுக்கு முன்னாடி கைது நடந்திருக்கு, இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கைது பண்ணியிருக்காங்க, எதுவுமே நடக்காம இருந்தது. அப்படி இருக்கப்போ இந்த ஆட்சி இப்படியே ஓட்டிடுவாங்க போல, உருட்டிக்கிட்டே இதே கைது பண்ணுவோம், ரைடு நடத்துவோம், லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு சோதனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் உருட்டிட்டே ஓட்டிடுவாங்க அப்படின்னு திமுக காரங்க நினைச்சிட்டு இருந்தாங்க போல. பட் நாங்க உருட்டெல்லாம் இல்லைங்க, தப்பு இருந்தா தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தாவேகா அரசு அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்கி நம்ம திமுக நபர்களுக்கு, திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு பாடம் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல தாவேகாவுக்கு ஒரு பெரிய சல்யூட், உங்களுடைய துணிச்சலுக்கும் உங்களுடைய அதிரடிக்கும் ஒரு பெரிய சல்யூட். இப்ப என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில தானே அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய முன்ஜாமீன் மனு அப்படிங்கிறது தள்ளுபடி ஆச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்காருல அசோக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு போட்டிருக்காருங்க. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல மேபி விசாரணைக்கு வரலாம். வீடியோ பாக்குறப்போ முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கலாம், இல்ல நாளைக்கு ஏதாவது தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டாலும் பண்ணலாம். என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு போட்டிருக்காரு. எந்த வழக்குல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி போயிடுங்க, அப்படியே அதரும் அப்படின்னு வைங்களேன். எந்த வழக்குல அப்படின்னா, இந்த பேரம் பேசினார்ல தாவேகா எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி, திமுக பணத்தை வச்சு விலக்கி வாங்கி ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது 9-10 பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர்ல நம்ம அசோக்குமார் பேர்லாம் இருக்குல்ல. சோ அந்த வழக்குல அவங்க தாவேகா அரசை கவிழ்க்க முயற்சி செஞ்ச அந்த வழக்குல இப்போ உயர்நீதிமன்றத்துல அசோக்குமாரோடைய முன்ஜாமீன் மனு போடப்பட்டிருக்கு. சோ விசாரிச்சு என்ன வரும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அசோக்குமாரோடைய முன்ஜாமீன் மனு தள்ளப்பட்டது, நீதிமன்றத்தினால நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா நைட்டோட நைட்டா அசோக்குமாரை கூட தூக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா தாவேகாவுக்கும் என்னதான் இருந்தாலும் வன்மம், அந்த கோபம் இருக்குல்ல, வெறி இருக்குல்ல, எங்க ஆட்சியை கவிழ்க்க உங்களுக்கு என்னடா அவ்வளவு ஆர்வம், உங்க பணம் 10,000 கோடி செலவு பண்ணி எங்க ஆட்சியை கவிழ்க்க துடிக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கும்ல, அதிகாரம் இருக்குங்கிறப்போ நான் அவனை தட்டி தூக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. அனிதா ராதாகிருஷ்ணனையே ஒரு சாதாரண விஷயத்துக்கு அடிச்சு தூக்குறப்போ ஆட்சியவே கவிழ்க்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா சும்மா விடுவாங்க தாவேகா அப்படின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த தாவேகாவுடைய நடவடிக்கை இதோட நின்றாது. அசோக்குமார், செந்தில் பாலாஜி அப்படின்லாம் நீளும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அரசியல் வந்து கொஞ்சம் அதிரடி கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு இந்த விஷயத்துல இருந்து ஃபீல் ஆகுது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.
நன்றி.